ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சல்லடையை வச்சு அதில் 1 டம்ளர் பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டம்ளர் அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் 1½ ஸ்பூன் சீரகத்தை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது இதே போல் கைகளால் நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம். அப்போது மணமும் சுவையும் சூப்பராக இருக்கும். அதில் 1/4 ஸ்பூன் உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன கரண்டி வெதுவெதுப்பான எண்ணெயை அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா இதே போல் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா முறுக்கு பிழியறது எடுத்து நம்ம அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து இதே போல் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது செய்யறதுக்குள்ளே நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முறுக்கு அதில் போட்டு நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டு இதே போல் நம்ம முறுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். 1/4 மணி நேரத்திலேயே நமக்கு சூப்பரான நச்சுன்னு ஒரு முறுக்கு நம்ம செஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப மொறு மொறுன்னு இந்த முறுக்கு இருக்கும். தேங்க்யூ.